ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்பிஓ கம்பெனியோட ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் உள்ள நம்ம எஸ்பிஓ கம்பெனி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி பற்றின ஒரு ஃபீட்பேக் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஜென்யூனான ஒரு ஃபீட்பேக் தான் கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ இந்த ஃபீட்பேக் யாருக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்பிஓ கம்பெனி மேலே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இன்னும் பயந்துக்கிட்டு ஸோ அமௌண்ட் வருமா வராதா, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு பயத்தோட நம்ம நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காண்டி தான் இந்த ஃபீட்பேக். ஸோ நம்ம மக்கள் மனசில் பார்த்திங்கன்னா எல்லோரும் மனசில் ஒரு பயம் இருக்குது. இந்த எஸ்பிஓ கம்பெனி மற்ற பார்ட் டைம் ஜாப் கம்பெனி மாதிரி ஸோ இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஸோ அமௌண்ட் டிலே ஆகிட்டே இருக்குது, 2 வருஷம் ஆகுது, ஓகேவா. அந்த பயம் நியாயமானது தான். ஆனால் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம், ஓகேவா. மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ரன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இஷ்யூ வரும், ஓகேவா. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, எஸ்பிஓ கம்பெனி என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, இது பணம் போட்டு பணம் எடுக்கிற கம்பெனியா அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்களாக தெரிஞ்சுக்காத வரைக்கும் யார் சொன்னாலும் உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகாது. நீங்கள் சொன்னது சொல்லிட்டே தான் இருப்போம், ஓகேவா. இங்கே ஒரே ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும் எஸ்பிஓவில். அதுவுமே இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே எல்லாமே சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போக போகுது, ஓகேவா. அப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த ஃபீட்பேக்கில் நான் சொல்ல வர்றது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களா ஓனாக நாலேஜ் எடுத்து ஒரு விஷயத்தை கற்றுக்காத வரைக்கும், அதாவது எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அப்டேட்டை கேட்காதவங்க, அதுவும் இல்லாமல் நார்மலாக இந்த டிஜிட்டல் உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டலாக நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். யார் சொன்னாலும் கிளியர் ஆகாது நீங்களாம் ஓனாக நாலேஜ் எடுத்துக்கிற வரைக்கும். ஸோ இன்னொரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா யாருமே பிலீவ் பண்ணலை. அது எப்படி நம்ம ஃபோனில் அமௌண்ட் வரணும்னா கரெக்டாக அவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி யாருமே யூஸ் பண்ணலை பெருசாக அதை, ஓகேவா. நாலேஜபிள் பர்சன் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 2025 ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஈவன் படிக்காதவங்க கூட அவங்க மெர்ச்சன்ட்ஸ் கடையில் அந்த QR கோட் ஸ்கேனர் வச்சுருக்காங்க. இது எதனால் அப்படின்னா அவங்களுக்கு அதில் புரிதல் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லி, ஓகேவா. இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஜிபே, ஃபோன்பே அமௌண்ட்டு அனுப்பாமல் நம்பிக்கை இல்லாமல் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறவங்க நிறைய பேர். அதுக்காக அந்த சிஸ்டம் நம்ம ஃபேக்குன்னு சொல்கிறோமா? கிடையாதுல்ல. அதே தான் இங்கேயும். மக்களுக்கு எப்போ ஒரு விஷயத்தில் பயம் வரும் அப்படின்னா அதில் சரியான நாலேஜ் இல்லாதப்போ அந்த ஒரு விஷயத்தில் அதிகமான பயம் வரும். அது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பயம் போயிடும். அதே தான் எஸ்பிஓ கம்பெனி நீங்கள் கற்றுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அமௌண்ட் எடுத்துட்டீங்க அதனால் பேசுகிறீங்கன்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஸோ என்னோட டீமில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த 4 பேருமே புரிஞ்சனால நான் சொன்னதை நம்பி இருக்காங்க. மீதி 6 பேருக்கு நாலேஜ் இல்லாதனால ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. நானுமே பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் தான் எடுத்துருக்கேன், தவிர மற்றபடி எஸ்பிஓவில் பெருசாக ஏர்ன் பண்ணலை. ஸோ நான் எடுக்கலைனா கூட நான் கண்டிப்பாக ட்ரஸ்ட்டாக தான் இருப்பேன். காரணம் அந்த நாலேஜ், ஓகேவா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபீட்பேக். ஸோ அதனால் தவறாக ப்ரமோட் பண்ணுறதை விட்டுட்டு ஓனாக நாலேஜ் எடுத்து ஒரு விஷயத்தை ஃபுல்லாக கற்றுக்கோங்க, ஓகேவா.